வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸும் கிடையாது, வேலையும் அவ்வளோ கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பண்ணோன்னு நினச்சிப்பாங்க, ஆனால் இது அவ்வளோ கஷ்டமே கிடையாது. செம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவு இஞ்சி, 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுக்கப்புறமா இந்த மிக்ஸை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இதை கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்திங்கன்னா அது வாயில் கடிப்படாமல் இருக்கும், நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம்ஸை நம்ம நார்மலாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணுன்ட்டு இல்லை. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போதைக்கே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம் வதங்க அதுவே தண்ணி விடும், அதிலே கொஞ்சம் குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படும் போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் லைட்டாக வதங்கி வரும்போது இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா சுருங்கி வரும், அப்போ அதுவே தண்ணி விடும், அதிலே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 கப் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ உங்களுக்கு சளி இருமல்லாம் இருக்குது, ஏதாவது காரமாக குடிக்கணும் போல் இருக்கும், அந்த டைமில் நம்ம சூப் மாதிரிலாம் வச்சு குடித்தா நல்லா தொண்டைக்கு எதமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது நம்ம இதில் ஒரு 4-5 மிளகை அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற மிளகு தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் மிளகை அரைச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, திக்காகிடும். சும்மா குடிக்கிற அளவுக்கு திக்னஸ் வர்றதுக்காக நான் இதை சேர்க்குறேன். இந்த ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். சில பேருக்கு சூப் ரொம்ப தண்ணியாக இருந்தாலே பிடிக்கும். இந்த மஷ்ரூம்ஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். அந்த சூப் குடிக்கும் போது அந்த மஷ்ரூம்ஸை கடிச்சிட்டே நம்ம குடிக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பை ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி பண்ணுவீங்க, ஏன்னா அவ்வளோ ஈஸியான டேஸ்டான ஒரு சூப் ரெசிபி. வீட்லேயும் அடிக்கடி கேட்பாங்க, சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபிஸ் நிறையாவே இருக்குது நம்ம சேனலில், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை சர்வ் பண்ணும்போது இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்டைல் சூப் மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.